பாவுலவ பூர்வீக மக்களாகிய நாம் இன்று இரண்டாம் கட்ட மனவளர்ச்சி போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். இதுவரையும் எங்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக கௌரவ ஆளுநரிடமிருந்தோ அல்லது அரச தரப்பினரிடமிருந்தோ எதுவித சாதகமான பதிலும் எங்களுக்கு எட்டவில்லை. இருந்தும் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மன உறுதி தளராமல் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி எங்களுடைய பாதுகாப்பு பிரதி செயலாளர் முல்லை மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவர் எங்களை சந்தித்து எங்களுடைய தாற்பரிய நிலைகளை அறிந்து எங்களுடைய காணி மக்களுடைய 59.5 ஏக்கர் காணி முதல் கட்டமாக உடனடியாக விடுவதற்கு ஆவணம் செய்து உதவ வேண்டும். அதற்கு ஏனென்றால் எங்களுடைய இந்த பூர்வீக மக்களுடைய காணியின் ஒரு தொகுதி இன்று விட்டு 2018ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி விடப்பட்டது. இது அந்த காணி விடுபட்டு 9 வருடங்கள் நிறைவேறும் நாளில் உள்ளது. அதற்கிடையில் எங்களுக்கு 6 மாத ஒப்பந்தத்திலே இந்த காணி விடப்பட்டது. இன்று 9 வருடங்களை தாண்டி நிலையிலும் அந்த அடுத்த நாங்கள் இப்போ போராட்டம் நடத்தும் காணி விடும் எந்த ஏற்பாடுகளும் செயற்படுவதாக தெரியவில்லை. எங்களுக்கு இனி எந்த சாட்டுகளோ அல்லது கருத்துக்களோ எங்களுக்கு முன்வைக்க நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உடனடியாக எங்களுடைய இந்த 59.5 ஏக்கர் காணி முதற்கட்டமாக விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். இல்லையோ எங்களுடைய போராட்டம் இந்த இடத்திலே இருந்து நகரமாட்டாது வேறு வடிவங்களை எடுத்து ஏதோ பரிணாம வளர்ச்சியிலே எங்களுடைய காணியை மீண்டெடுப்பதற்கு முன்னெடுத்து செல்வோம் என்பதை ஆணித்தரமாக கூறி எங்களுடைய காணி இன்று 9 வருடம் இந்த இப்பக்க காணி விட்டு 9 வருடங்களாகியும் என்கிற காணி நம்முடைய நாங்கள் எவ்வளவு பொறுமையோடையும் என்கிற காணியை கேட்டுக்கொண்டு ஒரு வருமானம் இல்லாமல் நாங்கள் ஒரு 4 ஏக்கர் காணியில் எங்களுக்கு தந்த மாதிரி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ பொறுமையாக நாங்கள் இருக்கின்றோம். என்கிற காணி விடுவினம் என்று சொல்லி என்கிற காணியை இன்னும் விடுவதற்கு 9 வருஷமாக போயிட்டு இந்த பக்கம் காணி கொடுத்து அப்போ 6 மாதத்தால் எங்களுக்கு தாரன்னு சொல்லித்தான் எங்கள்கிட்ட இந்த காணியை விட்டது. நீங்கள் இருங்க, உங்களுக்கு 6 மாதத்தால் மற்ற காணியும் கூட காணி தருவோம் என்று நாங்கள் வெற்ற காணியையும் நாங்கள் கேட்க இல்லை. எங்களோட சொந்த காணியைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் குடியிருந்து எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இழந்து இப்பயும் இவ்வளவு தேங்காயை பிடுங்கி அவைகள் இவ்வளவு தேங்காயை ஏற்றுனோம். நாங்கள் ஒரு தேங்காய்க்கு கூடி கஷ்டப்பட்டு விலைக்கு வேண்டி 90 ரூபாய்க்கு விலைக்கு வேண்டி இப்போ எத்தனை வருஷம் 9 வருஷம் எங்களோட வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் இவ்வளவு வருமானம் எடுத்திருப்போம். அவர்கள் இன்னும் தான் எங்களோட காணியை தர்றதுக்கு மனம் இல்லாமல் ஜனா வாங்கி 17 வருஷம். அப்போ 17 வருஷம் எங்களோட வருமானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கணும். அப்போ இப்படி ஒரு பொறுமையான ஆக்களை மேல் அரசாங்கம் நாங்கள் வச்சு கொண்டிருப்போம். நாங்கள் போய் இன்னொரு இடத்துல இப்படி 17 வருஷம் மாட்டியங்காணியை பிடிச்சி நாங்கள் இருக்கலாமே. இருந்தாலும் இந்நேரம் நாங்கள் செய்யல. அப்படி இருந்தும் இன்னும் கட்டிட்டுனா இன்னும் விடுங்கோண்டு திருப்பியும் இந்த காணியை விட்டு 9 வருஷமாக போயிட்டுது. எங்களுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் 4 ஏக்கர் காணியில் இன்னும் எங்களோட வருமானத்தை இவ்வளோ காலம் எடுக்கிறீங்க, இனியாவது மனமிறங்கி எங்களோட காணியை தருவார் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொள்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.